கோயில் யானை ஒன்று நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக தன்னோட நண்பன் கூட வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிர சேற்றில் குளிச்சுட்டு ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கிட்டே வந்துச்சு. யானை அதை பார்த்துட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று அதுக்கு வழி விட்டுச்சு. உடனே பன்றி தான் பக்கத்தில் இருந்த இன்னொரு பன்றிக்கிட்ட, பாத்தியா, அந்த யானை என்னை கண்டு பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு. இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே வந்த இன்னொரு யானை கோயில் யானையை பார்த்து, அப்படியா, நீ பயந்துட்டியான்னு கேட்டுச்சு. அதுக்கு கோயில் யானை, நான் தவறி இடறி விழுந்தா கூட பன்றி நசுங்கிடும். அது மட்டும் இல்லாமல் நான் சுத்தமாக குளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பன்றியோட சேறு என் மேலே விழுந்து நானும் அசுத்தமாக்கிடுவேன். இதனால தான் நான் ஒதுங்கிக்கிட்டேன்னு சொன்னிச்சு. தன்னோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சவங்க எப்போவுமே அடக்கமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி நாமளும் நம்மக்கிட்ட வீண் வம்புக்கு வர்றவங்க கிட்ட மோதி நம்மளை நிரூபிக்கணும்னு நினைக்காம அவங்க கிட்ட இருந்து விலகி போய் நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும்.